பாசிப்பயிரில் கடையில் செய்யலாம், கிரேவி மாதிரி செய்யலாங்க. நான் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 1 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். இது வந்து சில பேர் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, சிறு பயிறுன்னு சொல்லுவாங்க. 1 டம்ளர் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஊற வைக்கலவா தேவையில்லை. இப்போ ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் சீரகம், 2 வந்து அந்த பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதங்கினதும் ஒரு பழுத்த தக்காளி வந்து அரைச்சி சேர்த்திக்கலாம். தக்காளி அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுலாம். மசாலா சேர்க்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பாசிப்பயிறு கழுவி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுலாம். 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். அடுத்து நார்மல் தண்ணி வந்து 2 டம்ளர் சேர்த்திக்கலாம். மொத்தம் 3 டம்ளர். 1 டம்ளர் பாசிப்பயிருக்கு 3 டம்ளர். 1 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் வந்து நார்மல் தண்ணி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 6, 7 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். ரொம்பலாம் மசிக்க தேவையில்லை. லைட்டாக மசிச்சு விட்டு கிளறி விட்டா சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இது அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா லைட்டாக கொதிக்கிற தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். கடைசியாக மல்லித்தழை தூக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாசிப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும்.